உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 4ல வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். திட்டமிட்ட முன்னாடியே தேதி கொடுத்தது, நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்தது, இவங்க ஓஎம்ஆர் சீட்டை எளிமைப்படுத்தினது எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் இருந்துச்சு. சிலபஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணாங்க. எல்லாமே ஓகே தான். பட் நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி கம்மியாக இருந்தால் தான் பேர் அதிர்ச்சியாகவே இருக்குது. பொதுவாக வந்து 6000 7000 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வேக்கன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 10,000 தோடும் 11,000 தோடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லாட்டி டேரெக்டாகவே 10,000 போட போகிறாங்க, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க 2000 அப்படிங்கிற மாதிரி இருந்த மனநிலை இப்போ வெறும் 4000 வேக்கண்ட், அதாவது 3935 வேக்கண்ட் தான். ஸோ இவ்வளோ வேக்கண்ட் தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டு ஒரு அதிர்ச்சியில் இருப்பீங்க. இப்போ உங்கள் மனநிலை என்ன இருக்கும்னா, என்னடா வேக்கண்ட் கம்மியாயிருச்சுன்னு வருத்தமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கம் போக முடியாமல் நடுநிலையாக நின்றுட்டுருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. அதுதான் விஷயம். நல்லா கேட்டுக்காங்க. வேக்கண்ட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுவாங்க, அது இதுன்னு ஸ்டூடெண்ட் சைடு மெயில் போகும், எதிர்கட்சிகள் வந்து அவர் அறிக்கை விடுவாங்க, யூடியூபர்ஸ்லேருந்து எல்லோரும் கோரிக்கை வைப்போம். ஸோ எல்லாமே அங்கங்கே ஒரு ப்ரெஷர் கொடுப்போம். அதை தாண்டி அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வேக்கன்சியை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க. இதோட நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா அது தற்காலிக பணியிடம் மட்டும்தான். ரைட்டா? இன்னும் வந்து வேக்கன்சியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது டிஎன்பிசியில் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டிய ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். இந்த மனநிலையை நீங்கள் மாற்றலைன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா எல்லா வீடியோஸும் பார்ப்பீங்க, எல்லா பக்கமும் கமெண்ட் பண்ணுவீங்க. கோவம் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா இப்படி வேக்கன்ட் கம்மியாக வந்துச்சுன்னு திட்டிகிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இதையும் என்னான்னு பார்ப்போன்னு சொல்லி ஒரு சில பேர் அவங்க புக் எடுத்து படிக்கவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நைட்டு நான் இன்றைக்கி லைவில் வந்து ஒரு 8 மணிக்கு நான் லைவில் வரேன். கம்ப்ளீட் டேட்டாவை இப்போ வேக்கன்சி கம்மினா பிரச்சனைனா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேக்கண்ட்டு கம்மியாக வரதையும் கூட வரதையும் எப்படி பார்க்கணும்னா, வேக்கண்ட் கம்மியாக வந்தால் ப்ரிப்ரேஷனை ஹெவியாக்கணும். அதுதான் இங்கே இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்கணும். இப்போ எக்ஸாம் டேட்டு ஒரு நாள் முன்னே வந்திருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இங்கே, புரியுதா உங்களுக்கு? பட்டு வேக்கன்சி கம்மியாக வந்துருந்துச்சுன்னா ப்ரிப்ரேஷனை பயங்கர ஹெவியாக்கணும். வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தைரியமாகவே ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். கண்டிப்பாக அட்டன் பண்ணுற இப்போ ஒரு 10,000 வேக்கண்ட் 13,000 வேக்கண்ட்டுன்னு வச்சுக்காங்கவே, அந்த கிட்டத்தட்ட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 165 வரைக்குமே தைரியமாக போகலாம். கவுன்சிலிங்க்கு 165 வரைக்குமே கூட கூப்பிட்ருவாங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற வேக்கன்சி படி பார்த்திங்கன்னா கட்டாயமான முறையில் கட் ஆஃப் தான் கூடும். இப்போ இங்கே தான் அதுதான் பிரச்சனை. கட் ஆஃப் தான் இங்கே கூட ஆகும். அப்போ கட் ஆஃப் கூட வரும்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை வந்து ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரிப்பரேஷன் ஆகலாம். உண்மையை வந்து இல்லை பார்த்துக்கலாம், வேக்கன்சி கூடும் நோட்டிஃபிகேஷன் பேஜ் எடுத்து 10 முறை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அதில் பிரயோஜனம் இல்லை. இருக்கக்கூடிய வேக்கண்ட் இதுதான். இப்போ டைப்பிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, டைப்பிஸ்ட்டை கழித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3000 வேக்கண்ட் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. 2900 சில்லரை தான் இருக்குது டைப்பிஸ்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா. டைப்பிஸ்ட்டோட சேர்த்து பார்த்தா தான் அது எவ்வளவு, 3935. இந்த வேக்கண்ட்டில் நீங்கள் போஸ்டிங் வாங்கணும்னா ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், கட் ஆஃப் உங்களுக்கே உங்கள் மனசில் படும். ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும். நல்ல ஸ்கோர் எடுத்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். இதில் தமிழில் நான் ஏற்கனவே சொன்னதான், தமிழில் சென்டம் போடணும். ஜிகேயில் இந்த வட்டம் யார் நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வேலைக்கு போக முடியும். ஜிகே பயங்கர ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழில் இலக்கணம் அப்படிங்கிறனால எல்லாருமே ஈஸியாக அடிப்பாங்க. ஜிகேயில் நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா லெசன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி ஜிகேயில் தரமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இந்த வேக்கன்சிக்கு உறுதியாக வேலைக்கு போக முடியும். இந்த மனநிலைக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ நினைப்பீங்க, சார் சும்மா இருங்க சார், வேக்கன்சி கம்மியாக வந்துருச்சு, எங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? ரைட், இன்றைக்கி ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. நாளை காலைல புக்கை மூடி வச்சுட்டு வேறு எதாவது பண்ணுவோன்னு சொல்லி யோசிப்பீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா கடல் தாண்டிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ப்ரிப்ரேஷனில் முக்கால்வாசி வந்திருப்பீங்க. வந்துட்டு பின்னாடியும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாமல் இப்போ இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் அப்படி இருக்கும். பட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எல்லோரும் படிக்கிறத பார்த்துட்டு நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான். இப்போ எடுத்தெடுப்பில் எல்லாமே நெகட்டிவாக நினைக்கவே கூடாதுல்ல. எடுத்தெடுப்பில் சரி கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 10,000 தொடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. ஏன்னா இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஆனால் கட்டாயமான முறையில் இடையில ஒரு விளக்கம் கூட வரும். நீங்கள் இந்த மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும், நாங்கள் கணக்கெடுப்பு ஏதோ ஒன்று ஒரு விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இடையில என்னென்னா திடீர்னு நம்ம ஒரே நாளில் நம்ம எல்லாமே படிச்சிடவும் முடியாது. இருக்கக்கூடிய டேஸ் வந்து கம்மியான டேஸ் தான். நீங்கள் தைரியமாக, நான் என்ன சொல்கிறேன், இல்லை சார் நான் இன்றைக்கே படிக்க ஆரம்பிக்கிறேன், துல்லிய தாக்குதல்னு சொல்கிறாங்கல்ல, துல்லிய தாக்குதல், அந்த மாதிரி இந்த வேக்கன்சியில் நான் இந்த வேக்கன்ட்லேயே நான் போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி புக் எடுத்தால் நீங்கள் சூப்பர். இல்லை சார் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் கோவத்தெல்லாம் வெளிப்படுத்திக்கிறேன், நான் திட்டி தீர்த்துக்கிறேன், எனக்கு மனசு நான் நல்லா கவலைப்பட்டுக்கிறேன், நான் வருத்தப்பட்டுக்கிறேன், நாளை காலைல புக் ஆரம்பிக்கிறேன்னா இன்றைக்கி ஒரு நாள் கூட உங்களுக்கு லாஸ் தான். இன்றைக்கி ஒரு நாள் கூட
உங்களுக்கு லாஸ் தான். கட்டாயமான முறையில் நீங்கள் புக்கை இமிடியட்லி எடுக்கிறது மட்டும்தான் தீர்வாக இருக்கும். இந்த வேக்கன்சி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்கினா மட்டும்தான் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாகவே இருக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷனை தொடங்குங்க. மோர் தென் தகவலை நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஒரு முறை பார்த்துக்காங்க. எப்பயுமே அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. நான் பார்த்துட்டேன், எப்பயும் போல் இருக்கிறதா இருக்குது. இரவு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெசனில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த 60 days என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில்ஸை நைட்டு வீடியோவில் வந்து லைவில் 8 மணிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பாருங்கள். இன்னும் கிளாரிட்டியோட ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டைலை மாற்றி கிளாரிட்டியோட ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.